தமிழ் உறவு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பயங்கரமா பிக்கப் ஆயிட்டு வருது. முதல்ல உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கு? இது சாத்தியப்படுமா? முதல்ல அதாவது நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சாத்தியமானு நம்ம நினைக்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்களை சாத்தியப்படுத்தியிருக்காரு இதுக்கு முன்னாடி. அதனால அது சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறது நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கேள்வி கேட்க வேண்டியது இல்லைன்னு தான் என்னோட பார்வை. ஆனா நீங்க இத ஒரு ஒரு கட்சி சார்ந்தோ இல்ல ஒரு ஐடியாலஜி சார்ந்து இந்த சித்தாந்தம் இத விஷயத்த நீங்க சிந்திக்காம மக்களோட பார்வையில இருந்து இதை நான் பார்க்கணும்னு பாக்குறேன். மக்களுக்கு எது நல்லதுங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இதை நான் பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்க பொதுவா இந்தியா ஒன்றிணைந்து இருக்கணுங்கிறதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்தியாங்கிறது ஒன்றா இருந்தாதான் இந்தியால இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கும் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுல மரியாதை. இந்தியா எவ்வளவு பெரிய ஒரு எக்கானமியா இருக்கிறதுனாலதான் மற்ற நாடுகள்லயும் இந்தியாவுக்கு மரியாதை. ஒரு ட்ரேட் ரிலேஷன்ஷிப்ஸ், எக்கானமி, அதாவது பல பல விஷயங்கள்ல இந்தியாவை மதிக்கிறது காரணமே இந்திய நாடு ஒன்னா இருக்கிறது தான். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. அதுலயும் எனக்கு பெருமை தான், இந்தியனா இருக்கிறதுல எனக்கு பெருமை தான். அது நமக்கு எப்ப தெரியுதுன்னா, இந்தியா விட்டு வெளியே வரும்போது அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டுல நம்ம வேலை பார்க்கும்போது மத்த நாட்டு மக்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க, இந்திய நாட்டு மக்களுக்கு இப்ப எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்கன்றத நம்ம பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. பீப்புள் ஆர் சீயிங் அஸ் as intellects. People are seeing us as highly competitive. நம்ம தான் அமெரிக்காலேயே ஹையஸ்ட் பெய்டு. நம்மளோட கம்யூனிட்டி தான் the richest people in all of America. ஒயிட்ஸ் கிடையாது, பிளாக்ஸ் கிடையாது, மெக்சிகன்ஸ் கிடையாது, இட்டாலியன்ஸ் கிடையாது, இந்தியன்ஸ் தான். ஆமா, வெல்த்தியஸ்ட் அதாவது ஹையஸ்ட் பெய்டு வேலைகள்ல இருக்கிறது யாரு அப்படின்னா அமெரிக்கன் இந்தியன்ஸ்ன்றதான் இங்க இருக்கிற சர்வேயே சொல்லுது. அப்ப நம்மளோட இன்டெலெக்டையும் நம்மளோட ஸ்கில்ஸை எல்லாம் வெளிநாடுகள் மதிக்குது. அது ஏன் அப்படின்னா அது நம்ம இண்டிவிஜுவலா பார்த்தாலும் சரி, இந்திய நாடுன்னு பார்த்தாலும் சரி, நம்ம இந்திய நாடா பாக்குறது ஒரு பெருமை தான் நான் பாக்குறேன். உங்களுக்கு புரியுது? ஆனா இந்திய நாடு பத்தி உண்டான ஒரு ஒரு கான்செப்ட், அதாவது என்ன சொல்றது, ஒரு கருத்துருவாக்கத்தை வெளிநாடுகள்ல இன்னும் நிறைய மாற்ற வேண்டி இருக்கிறது நீங்க எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இப்போதைக்கு நம்ம வெளிநாடுகள்ல பெருமையா போய் நம்ம ஒரு இந்தியன்னு சொல்லிக்கலாம். சரியா? அதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இல்ல. நீங்க இந்த தமிழ்நாட்டு, அதாவது நீங்க தமிழ்நாடு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சு பாருங்களேன். ஒவ்வொரு இடைத்தேர்தல் இல்ல ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் இல்ல ஒவ்வொரு உள்ளாட்சி தேர்தல், இந்த மாதிரி ஒரு 5 வருஷத்துல இந்த தேர்தல்னு ஒவ்வொரு கட்டத்திலயும் வர்றதுனால என்னென்ன நமக்கு மக்களுக்கு என்னென்ன இழப்பு ஏற்படுது அப்படின்னா, ஊடகங்கள் பொதுவா அப்படியே அன்னைக்கு ஃபுல்லா உட்கார்ந்துடுறாங்க. அதாவது அந்த ஒரு தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வருதுனாலே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னால இருந்தே அததான் டிஸ்கஸ் பண்றாங்களே தவிர மக்கள் பிரச்சனையை அப்படியே டீல்ல விட்டுறாங்க. உங்களுக்கு புரியுதா? மக்களுக்கு என்னென்ன நடக்கல, ஒரு இந்த ஒரு ஒரு ஸ்கீம் போய் சேரல, இல்ல இந்த பிரச்சனை இருக்கு, இது எதுவுமே பேசுறது இல்ல. மக்கள் பிரச்சனை இப்ப பேத்தி பார்த்ததே இல்ல. நான் பொதுவா இப்பவே கூட்டணியை பத்தி தான் பேசி 26 தேர்தலோட கூட்டணியை இப்பவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால மக்களுக்கு, அன்றாட மக்களுக்கு நீங்க ஒரு டிவி சீரியல் பாக்குற மாதிரி தான் இதை டெய்லி பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டே இந்த சாயங்காலம் டிபேட்டை பார்த்துட்டு எந்திரிச்சு போற மாதிரிதான். வீட்டுல எப்படி சீரியல் பாக்குறாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம டிபேட்டை பார்க்க வேண்டியிருக்கு டிவில. இதுல உங்களுக்கு மாற்றுக்கிறது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை? தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இவ்வளவு இடத்துல மழை பெய்யுது, இவ்வளவு இடத்துல வெள்ளம் தேங்கி இருக்கு. சென்னையில வெள்ளம் வரும்போது கொடுத்த அளவுக்கு ஒரு ஊடகங்கள் வெளிச்சம் இதுக்கு கொடுத்தாங்களா? அப்படி மிதக்குது தென்காசி எல்லாம். ஆமா, நாகர்கோயில எல்லா இடத்துலயுமே இங்க எல்லாம் எப்படிடா வெள்ளம் வருதுன்னு யோசிச்சா, இங்க இருக்கிற எதையுமே நீங்க தூர் வாராம அப்படியே விட்டீங்க. எங்கேயுமே தண்ணி தேங்க மாட்டேங்குது. இருக்கிற இடத்துல ஆக்கிரமிச்சு வீடை கட்டியாச்சு. வீடை கட்டும் போது கெட்டினவங்க, அதாவது இதை பேசணும்னா மக்கள் பிரச்சனை பேசிட்டே இருக்கலாம். ஆனா இதை ஒரு மெயின் ஸ்ட்ரீமா இந்த பிரச்சனையை 4 வருஷம் பேசி ஆகணும். நீங்க இந்த எலெக்ஷன் எல்லாம் ஒரு 6 மாசத்துக்குள்ள கண்டெயின் பண்ணிக்கிட்டு மிச்சம் இருக்கிற நேரத்துல நீங்க மக்கள் பிரச்சனை பேசினாதான் அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் போய் சேரும். இது நீங்க ஒரு எலெக்ஷன் நீங்க மொத்த இந்தியாவுக்கு வச்சீங்கன்னா என்ன ஒரு லாபம் அப்படின்னா, இந்த ஊரடிச்சு உலையில போடுறதுல கட்சிகள் இவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஒரே எலெக்ஷன் நடந்தா நமக்கு பெரிய ஆப்ப அடிச்சிருவாங்க, நம்ம மாத்தி போட்டுருவாங்க ஓட்ட, அப்படிங்கிற ஒரு பயம் வரும். இதுல மக்களுக்கு பெரிய நன்மை இருக்கு இந்த விஷயத்துல. உங்களுக்கு புரியுதா? இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா, இதுல இருக்கிற அதாவது மாநில கட்சிகள் உரிமை பறி போகுதா, இதெல்லாம் ரெண்டாவது விஷயம், செகண்டரி. ஆனா மாநில கட்சிகளோட உரிமையை பறி போகதானே செய்யுது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்பேஸ் இல்லாம போயிடுது இல்லையா? இது ஏன்னா ஒரு சென்ட்ரல் எலெக்ஷனோட ஒரு ஸ்டேட் எலெக்ஷனையும் வச்சோம் அப்படின்னா, சென்ட்ரல் எலெக்ஷன் ஓவர் ஷேடோ பண்ணி இவங்களோட ஓட்டையும் கலைபுரம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதையே நம்ம எடுத்துக்கணும்ல. மாநில கட்சிகள் யாருக்கானது?
மக்களுக்கான மாநில கட்சிகள் தான். பட் மக்களுக்கான மாநில கட்சிகள் தானே. அப்ப மக்களுக்கு எது நல்லதோ அத அந்த மாநில கட்சிகளும் பேசணும்ல. அவங்க கட்சி நலனை பார்க்க கூடாது, மக்கள் நலனை பார்க்கணும் இந்த இடத்துல. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த மாநில கட்சிகள் இதை ஏன் வந்து அவங்க வந்து எந்த ஒரு கான்செப்டா இருந்தாலும் அதே ஓவர் ஷேடோ பண்ணிடுது இல்லையா? ஏன்னா வந்து தமிழ்நாடு பிரச்சனைகளை பத்தி பேசாம சென்ட்ரல்ல இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஓவர் ஷேடோ பண்ணி கடைசியில வந்து பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அவங்களோட ஷேடோ தானே வந்து தமிழ்நாடுக்குள்ளேயும் விழும். அப்படின்னும் போது நம்ம உள்ள இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அதை பத்தி எடுத்து சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இல்லாம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோயில் கட்டினாங்கல்ல அந்த தொகுதியில, ராமர் தான் ஹைலைட்டா இருந்தாரு அந்த தேர்தல்ல. அந்த இடத்துலயே அகிலேஷ் யாதவ் தாழ்த்தப்பட்ட ஒரு நிறுத்தி அவங்க பிரச்சனையை பேசி அந்த இடத்துல தோக்கடிச்சாரு பிஜேபி. சரியா? அப்ப மக்களுக்கு எது தேவையோ அது மக்களுக்கு தெரியும். நீங்க அது மக்களை குறைச்சு இடப்படக்கூடாது. ஒவ்வொரு தேர்தல்லையும் மக்கள் ஒரு கவுன்சிலருக்கு எப்படி ஓட்டு போடுறான், ஒரு இடைத்தேர்தல் எப்படி ஓட்டு போடுறான், ஒரு மாநில தேர்தலுக்கு எப்படி ஓட்டு போடுறான், எப்படி தேசிய தேர்தல் ஓட்டு போடுறான்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறான். அவன் சும்மா பூத்துக்கு வர்றவன் யோசிக்காம வர்றதில்ல. உங்களுக்கு புரியுதா? அது பூத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அதாவது ஒரு 8.2 விழுக்காடு பேர் பூத்துக்கு வந்து நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை தேடி ஓட்டு போடுறான்னா அவன் யோசிக்காமலே வந்திருப்பான். ஆமா, விவசாயி சின்னம் வேற இல்லாம மைக்கு சின்னத்துல வந்து போன வாட்டி என்ன சின்னம், இந்த வாட்டி என்ன சின்னம் அப்படின்னு இப்ப யோசிச்சு அந்த பூத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் கன்வின்ஸ் ஆகி தான் வர்றான் யாருக்கு ஓட்டு போடணும்னு. அதனால நம்ம மக்கள் அந்த இடத்துல குறைச்சு எடை போடக்கூடாது. அவன் காசு வாங்கிட்டு வர்றானா இல்ல ஜாதி அடிப்படையில வர்றானா, எது அடிப்படையில வந்தாலுமே அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்குல்ல யாருக்கு ஓட்டு போடணும்னு. அது வந்து அவனுக்கு தெரியும். இதை நீங்க வந்து ஒரே தேர்தல் வைக்கிறதுனாலயோ எதுனாலும் இது மாறப்போறது கிடையாது. உங்களுக்கு புரியுதா? இதுல கட்சிகள் ஏன் இதை மறுக்கிறாங்க, இதை ஏன் வந்து அவங்களுக்கு முடியல அப்படின்னா, அவங்க இந்த 4 ஆண்டுகளையும் மக்கள் பிரச்சனையை பண்ணணும், மக்களுக்கு உண்டான சேவைகளை செய்யணும். ஊழல் பண்ணாங்கன்னா மாட்டிப்பாங்க. எப்படி சொல்றீங்க? நீங்க இப்போ ஒரு ஊழல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு தேசிய தேர்தல் வந்துருச்சு, ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. இவங்க தொடர்ச்சியா ஆரம்பத்திலேயே அடிச்சிட்டு இருந்தாங்க பயங்கரமா திமுக. சரியா? ஒரு 2 அதுக்கு முன்னாடியே இவர் பிடிஆர் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே கள்ளக்குறிச்சி வந்துச்சு, சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே வந்துச்சு, அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அதாவது கள்ளக்குறிச்சி சாவு வந்து அதுக்கப்புறம் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து துரைமுருகன் மணல்ல மாட்டினாரு, செந்தில் பாலாஜி மாட்டினாரு, பொன்முடி கேஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துலயே வந்துச்சு. அது வரைக்கும் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் ஏன்டா வந்துட்டாங்க இவங்க வந்து திருப்பியும் வந்து ஊரடிச்சு வெள்ள போடுறாங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பார்த்தா பாராளுமன்ற தேர்தல 47 விழுக்காடு வாக்கு எப்படி வந்துச்சு? அந்த இடத்துல வந்து அவங்க இவ்வளவு தப்பு செஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் அவங்க வந்து பாராளுமன்ற தேர்தல் உடனே அவங்க வந்து ஆன்டி பிஜேபின்ற வாக்கு தான் வந்து அறுவடை பண்ணாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்ப இதுவே இந்த பாராளுமன்ற தேர்தல் எண்ட் ஆஃப் த டேர்ம்ல 29லயோ இல்ல 26லயோ பாராளுமன்ற தேர்தல் சேர்ந்து வந்து வச்சிருக்கீங்களே, இவங்களை காப்பிடிச்சிருப்பாங்கல்ல திமுகக்கு. ஆமா, நிறைய சான்சஸ் இருக்கு. ஆமா, அப்ப அது மக்களுக்கு நல்லது தானே? உங்களுக்கு புரியுதா? ஆனா வந்து திமுகக்கு அது கெடுதல், திமுகக்கு வந்து அது ஆபத்து. இதனாலதான் நான் சொல்றேன், 4 வருஷம் நீ மக்களுக்காக உழைச்சுதான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நீ கொண்டு வந்தா, நீ இந்த மாதிரி ஊழலை பண்ணிட்டு இடையில வந்து சிறுபான்மையினர் மண்டையை கழுவி நீ வந்து ஆன்டி பிஜேபி வாக்கு வாங்கிட்டு பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சுட்டு நாங்க பாருங்க என்ன தப்பு. இப்ப இவங்க சொல்ற கன்விக்ஷனே என்ன, நீங்க இவ்வளவு விமர்சனம் பண்றீங்க, ஆனா பாராளுமன்ற தேர்தலில் பாருங்க எங்களுக்கு தான் 40 சீட்டு எங்களுக்கு தான் கொடுத்தாங்க மக்கள் அப்படின்னு அசால்ட்டா பேசிட்டு போயிடுறாங்க. ஆனா இவன் கீழே உட்காந்து ஓட்டு போட்டேன்னு பாக்குறேன். ஏண்டா நான் உங்களுக்கு நீங்க பண்ண ஊழலுக்காடா நான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், ஆன்டி பிஜேபி தாடா உங்களுக்கு போட்டோம், மனசாட்சியே இல்லாம டிவில உட்காந்து பேசுறீங்க 40 அப்படின்னு. உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல மக்களை முட்டாளாக்குறாங்க. மக்கள் முன்னாலேயே இவன் இதுக்குதான் ஓட்டு போடணும்னு பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்களே இவ்வளவு தைரியமா. அப்ப இந்த 4 வருஷம் நீ மக்கள் பிரச்சனையை பேசாம வர முடியாதுல்ல தேர்தலை மொத்தமா சந்திக்கிறதுக்கு. இந்த இடத்துலதான் நான் கன்வின்ஸ் ஆகுறேன். இந்த இடத்துலதான் நான் வந்து வெரி மச் கன்வின்ஸ் தட் இந்த ஒரே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து ரிசோர்சஸ், அதாவது கவர்மெண்ட் ரிசோர்சஸ் எவ்வளவு தூரம் நீங்க ரீடைரக்ட் பண்ணப்படுது ஒவ்வொரு தேர்தலையும். ஒரு ஸ்கூல் லீவ் விட வேண்டிய இருக்கு, அதே மாதிரி நீங்க அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து மொபிலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. வந்து அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு காம்பன்சேட்டரி ஹாலிடே கொடுக்கணும், பே கொடுக்கணும், எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இத கவர்மெண்ட் மிஷனரியே முடங்குதுல ஒவ்வொரு தேர்தலுக்கும். அப்ப இந்த ரிசோர்சஸ் எல்லாம் ஒரே சேனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஓட்டு போடுறதுக்கு வந்து சிட்டில இருக்கிறவங்க கிராமத்துக்கு வர முடியல, அவங்க சொந்த ஊருக்கு வர முடியல. இங்க அது ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு நம்ம ஊர்ல. இவன் ஊர்ல ஓட்டு வச்சிருக்கவன் எல்லாம் சென்னையில உட்கார்ந்துருப்பான், ஓட்டு போடுறதுக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்கு அவனுக்கு, இங்க வரைக்கும் வந்துட்டு திருப்பி போகணும்னு அங்கேயே உட்கார்ந்துடுறான். ஒரு 30 விழுக்காடு வாக்கு உள்ளே வரமாட்டேங்குது. இது வந்து ஒரே தேர்தல்ல நடந்துச்சுன்னா அதுக்கு உண்டான பிரிகாஷன் எடுத்துருவாங்க. எலெக்ஷன் நடக்குது,
லீவ் விடுங்க, மொத்தமா எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போய் செட்டில் ஆகட்டும், மொத்தமா ஓட்டு போடட்டும் அப்படிங்கிற மாதிரி பல வசதிகள் இருக்கு இதுல. இதை நீங்க இந்த திராவிட இந்த மாநில கட்சிகள் சொல்ற மாதிரி நீங்க இதை பார்க்காதீங்க தயவு செய்து. மக்கள் பக்கத்துல இருந்து பாருங்க. இவங்களுக்கு இதுதான் கொள்ளடிக்க வசதியா இருக்குன்னோனையும் தேர்தல் அடிக்கடி வந்தா இவங்களுக்கு ரொம்ப நல்லது. பொது தேர்தல் ஒண்ணு மட்டும் வந்தா இந்த மாதிரி இடைத்தேர்தல்ல இவங்க இவ்வளவு காசு கொடுத்து ஆட முடியுமா? பொது தேர்தல்ல முடியாதுல்ல உங்களுக்கு. ஒரே ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சில மட்டும் இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா இவங்க அள்ளி விடுறாங்க, பட்டியல் அடைக்கிறாங்க, அதை பண்றாங்க. செந்தில் பாலாஜியோட சித்து விளையாட்டுலாம் இனிமே ஒர்க் அவுட் ஆகுமா? தொலைச்சு விடுவாங்க இவங்க சிஆர்பிஎஃப் வந்து. ஓரளவுக்கு அப்படியே வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. அதாவது வந்து எக்கனாமிக்கலி இட் வில் பி பெட்டர் அப்படின்ற மாதிரி, ஸ்ட்ராட்டஜிக்கலி அண்ட் எக்கனாமிக்கலி ஃபீஸிபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க இல்லையா? ஆமா, உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது எப்படி அதெல்லாம் நீங்க டிராஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி சின்ன பஞ்சாயத்து ராஜ் தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் எப்படி கொண்டு வர போறாங்கன்னு பாக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் அண்ட் அசம்பிளி எலெக்ஷன்ஸை வந்து ஒன்னா கொண்டு வந்து நீ நல்லாட்சி கொடுத்தனா உனக்கு இப்ப வந்து ஒரு ஸ்டேட் வந்து திடீர்னு வந்து கவுந்துருது. இப்ப எல்லாருமே அலையன்ஸ்ல இருக்கிறாங்க, கவுந்துருது அப்படின்னா என்ன ஆகும்? வந்து 6 மாசத்துல இப்ப எலெக்ஷன் வருது, 6 மாசத்துல கவுந்துருது அப்படின்னா அவங்க நீங்க கொண்டு போங்க, பிரசிடென்ட் ரூல் கொண்டு போங்க. நீங்க சும்மா உங்க உள்ள பொலிட்டிக்கல் கேமுக்கு நீங்க வந்து கட்சியை கலைச்சு நீங்க விளையாடுவீங்க. பிரசிடென்ட் ரூல் கொண்டு போய் ஆளட்டுமே, இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு என்ன, மக்களுக்கு தேவையான ஸ்கீம் போய் சேரணும், அவ்வளவுதானே. மக்களுக்கு வேண்டிய ஸ்கீம்ஸ் போய் சேர்ந்தா ஓகே தான். ஆமா. அப்ப நீ வந்து இந்த மாதிரி கவர்னர் ரூலுக்கு போயிடும், இல்ல வந்து பிரசிடென்ட் ரூலுக்கு போயிடும்ன்ற பயம் இருந்தா ஆட்சியை கலைச்சு விளையாடுவானா? இங்க வேணாது விளையாட மாட்டாங்க இல்ல, விளையாட மாட்டாங்க. பட் ஏன்னா வந்து இப்ப எலெக்ஷன் இமீடியட்டா வந்துரும்ன்றதுனால அவங்க அது மாதிரி பண்றாங்க. பட் இருந்தாலும் நீங்க சொல்ற ஒரு கொஸ்டின் கரெக்ட் தான். அதாவது வந்து போச்சுன்னா 4 வருஷமும் போயிடும்டா அப்படின்னா யாரும் பண்ண மாட்டாங்களா? அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஏதாவது விளையாடணும், ஆட்சி ஏதாவது ஒரு அணி மாறணும், இல்ல ஏதாவது கவுத்து விடணும்னு நினைச்சோம் அப்படின்னா அதிகாரம் மொத்தமா போயிடும், அந்த 4 வருஷத்துல இருக்க அதிகாரம் போயிடும், கொஞ்சம் பயப்படுவாங்கல்ல. ஆமா, நிச்சயமா. யாரா இருந்தாலும் வந்து இது எதுக்கு இது அப்படின்ற மாதிரிதான் யோசிப்பாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் மாநில கட்சிகள் இருக்கிறதுனால நம்ம அடிமடியில கை வைக்கிறாங்கன்ற பயம் இருக்கிறதுனாலதான் இந்த எதிர்க்கிறாங்க. இது மக்களுக்கு நன்மையான விஷயம் தான். கட்சிகளுக்கு வந்து அவங்களோட சில உரிமைகள் பறிபோகும், அதுல நான் எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. அவங்களோட சில வசதிகள் முடக்கப்படும். ஆனா மக்களுக்கு இது நன்மையான விஷயம் தான் என்னோட பார்வை. ஓகே, சரி. அப்போ நீங்க வந்து ஆதரிக்கிறீங்க இல்லையா? அதை வந்து எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை இம்ப்ளிமெண்ட் பண்ணா 2029 பண்ணுவாங்கன்ற மாதிரி பாக்குறீங்களா? ஏன்னா வந்து இதுல வந்து ஆல் லெவல் ஆஃப் லேயர்ஸ்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் வரணும். அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, சப்போர்ட் அவங்க கேதர் பண்ணி இதை இப்ப இந்த ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்ல இருக்கிறதுனாலயே மோடி என்ன பண்ணுவார் அப்படின்னா, சப்போர்ட்டை ஃபுல்லா கேதர் பண்ணிட்டு இது கீழே டிராப் ஆகாதுங்கிற ஒரு நிலைமையில தான் வந்து இதை மூவ் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா இதை வந்து எடுக்க மாட்டாங்க. முதல்ல இதை மோஷன்ல கொண்டு வந்து தோத்துருச்சுன்னா அந்த ஃபார்ம் பில் மாதிரி அவருக்கு ஒரு பிளாக் மார்க் வந்துடும். அது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பாருங்க இனிமே மோடியோட ஆட்டம்லாம் செல்லாது, இந்த அளவுக்குலாம் ஆட்டம் போட முடியாதுங்கிற மாதிரி ஒரு நரேஷனை எதிர்கட்சிகள் எடுத்துட்டு போகும். அதுக்காகவே அவங்க எப்படி இதை கேர்ஃபுல்லா தான் பிளே பண்ணுவாங்க. எப்படின்னா முதல்ல அதுக்குண்டான ஆதரவை திரட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மோஷனை மூவ் பண்ணுவாங்களே தவிர இதை வந்து கொண்டு வந்தா சாலிடா ப்ரூவ் ஆகணும், சாலிடா த்ரூ ஆகணுங்கிற மாதிரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களே? ஏன்னா வந்து ஸ்பிளிட் கவர்மெண்ட் தான் இருக்கு. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. பட் காங்கிரஸ் இதை சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா வந்து மாநில கட்சிகள் எல்லாமே வந்து ஓகே, ஏன்னா ஐஎன்டிஏ பிளாக் இருக்கு இல்லையா, அவங்க வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? ஸ்டாலின் வேணான்னு சொல்லுவாரு, மம்தா வேணான்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல பீகார்ல இருக்கிறவங்களும் வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க அது? இங்க வேணாம்னு சொல்றவங்க நிறைய பேர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், அதாவது ஸ்டேட்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்காக தான் அவங்க எடுக்கிறாங்களே தவிர இதுல வந்து மாநில கட்சிகளுக்கும் சில நன்மைகள் இருக்கு. என்னன்னா சில கட்சிகளுக்கு டேர்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இதை அலைன் பண்ணணும்னா சில கட்சிகளுக்கு டேர்ம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். இல்ல அப்படின்னா வந்து அடுத்த டென்யூர், அதாவது இப்போ நம்ம 26ல வரப்போகுதுல தேர்தல், ஒருவேளை டிஎம்கே இப்படி ஒரு நெகோசியேஷன் வச்சாங்க வச்சுங்க, 29 வரைக்கும் நீங்க இருங்க, 29ல எலெக்ஷன்ஸ் கொண்டு வரலன்னா அவங்க வேண்டாம்னு சொல்லுவாங்களா? ஏன் வேணாம்? நிச்சயமா வேணாம்னு சொல்ல மாட்டாங்கல்ல. இதே இது வந்து 26ல அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் வந்தாலுமே அடுத்த டென்யூரை வந்து 29 வரைக்கும் ஒரு 3 வருஷம் டென்யூர்னு கொண்டு வர மாட்டேன், கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன கசக்குதா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வரலாம். கொண்டு வந்து இவங்க வந்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எதிராக இருந்தாலுமே நியூட்ரலா நிறைய கட்சிகள் இருக்கு. அதாவது டிஎம்கே வந்து பிஜேபியோட பொலிட்டிக்கலா ஐடியாலஜிக்கல் எதிரியா தான் தமிழ்நாட்டுல இருக்கே தவிர அவங்க வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் தான் பிஜேபியை பொறுத்த வரைக்கும். டிஎம்கே ரொம்ப அக்ரெசிவ் ஸ்டாண்ட் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு இவரு ஆம் ஆத்மி எல்லாம் எதிர்க்காருல, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பொலிட்டிக்கலி மக்களுக்காக இங்க அந்த அரசியல் தான் செயல்படுது.
செல்வாக்கு ஆகுதுங்கிறதுனால அவங்க அதை வச்சிருக்காங்களே தவிர பிஜேபிக்கு நிறைய இடத்துல அவங்க வந்து ஒத்துழைச்சு தான் போறாங்க. ஸோ இதுல வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களோட ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸ் இது வரைக்கும் பார்த்ததுல இருந்து இந்த ஒரு மோஷன் வந்து இந்தியன் எக்கானமிக்கும் மக்களுக்கும் ஒரே நாடுங்கிற ஒரு இன்டகிரேஷன் வர்றதுக்கு இது ஒரு தேவையான ஒரு தேர்தலா தான், ஒரு ஸ்கீமா தான் நான் பாக்குறேன். இத எப்படியாவது வந்து அந்த ஒரு சினர்ஜியை கெயின் பண்ணிட்டு தான் இந்த மோஷன் த்ரூ பண்ணுவாருங்கிறதா என்னோட பார்வை. ரொம்ப ரொம்ப நன்றி திருப்பவும். ஏன்னா வந்து அதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து இன்ஃபேக்ட் வந்து எல்லா இடத்துலையும் யூஎஸ்ல நம்ம வளர்ந்த கண்ட்ரீஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் வந்து இட் இஸ் எ கிரேட் கான்செப்ட். இன்ஃபேக்ட் நம்ம வந்து 1970s முன்னாடி அப்படிதான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம இந்த மாதிரி பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டின்றதுனால வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து விலகி போயிட்டோமே தவிர ஜென்ரலா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான் இருந்துச்சு. அதை வந்து ஒரு கண்ட்ரியோட வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கும் போது அதுவும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. பட் இருந்தாலும் இருக்கிற அதாவது வந்து நீங்க சொல்ற மாநில கட்சிகள்லாம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, அதை வந்து லோவர் செனட்டு அப்பர் செனட்டு இல்லை வந்து ராஜ்யசபா எல்லா சவாலையும் எடுத்துட்டு போய் கடைசியில பிரசிடென்ட் வரைக்கும் போகுமா அப்படின்றது வந்து டைம் தான் ஆன்சர் பண்ணணும். ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.